குட் மார்னிங், காலை வணக்கம். வேல்ஸ் அகாடமி சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டில் உங்கள் எல்லாரையும் வரவேற்பது உங்கள் விஜய் நம்பியார், வேல்ஸ் அகாடமியில் ஃபவுண்டர். தொடர்ந்து காலையில் 5 to 10 மினிட்ஸ் மெசேஜ் சொல்கிறோம். இந்த மைண்ட் ரெனியூவல் மெசேஜ் மைண்ட் ரெனியூவல் ப்ரோக்ராமில் இருந்து வருது. இந்த மைண்ட் ரெனியூவல் ப்ரோக்ராம்லேருந்து வருது இந்த மெசேஜை தினமும் கேளுங்க. ஏன்னா மனுஷன் பேசுகிறது இல்லை, 20 வருஷம் ரிசர்ச்சும் 25 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸும் பேசுது. இது நிச்சயமாக நீங்கள் கேட்டீர்கள் என்றால் நிச்சயமாக வெற்றி வாழ்க்கை உங்களை காத்து கொண்டிருக்கிறது. பல விதத்திலும் நம்ம தோற்று போயிருக்கிறோம். அதில் எல்லாம் ஜெயிக்கணும். அதுக்கான வழிகளை நம்ம சொல்கிறோம். நிச்சயமாக கவனமாக கேளுங்கள், மிக ஆழமாக கேளுங்கள். நிச்சயமாக இது உபயோகிக்க பாருங்கள். நிச்சயமாக அப்பொழுது செயல்படும், அப்பொழுது வெற்றி கிடைக்கும். தொடர்ந்து கேளுங்கள். அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை வர்றவங்கெல்லாம் வந்திருக்கீங்க, டேட் சொல்லியிருக்கீங்க, டைம் சொல்லியிருக்கீங்க. அதனால் வந்துட்டு போயிருக்கீங்க. நிச்சயமாக அதன் பலனை அடைவீர்கள். சொன்ன வார்த்தைகள் எல்லாம் கவனமாக நீங்கள் யோசிச்சிங்கன்னா நிச்சயமாக தெளிவு கிடைக்கும். எவ்வளோ பெரிய உண்மை என்று தெரியும். உண்மையை மட்டும்தான் பேசிக்கொண்டு இருக்கிறோம் என்பது புரியும். அதை நிச்சயமாக எடுத்துக்கொண்டு முன்னே செல்லுங்கள். நிச்சயமாக வெற்றி அடைவீர்கள். இன்னும் வருபவர்கள் நிச்சயமாக நேரத்துக்கு கொடுத்த நேரத்தில் கரெக்டாக வாங்க. உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறோம். ஒரு விஷயம் தெளிவாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். எல்லாருமே சொல்கிறது என்னென்னா, கடவுள் எங்கூட இருக்கிறார். எப்போ சொல்லுவாங்க தெரியுமா? நல்லா வெற்றி அடைஞ்சிட்டா, எல்லா விஷயம் நடந்துட்டா உடனே சொல்லுவாங்க, பத்தியா கடவுள் எங்கூட இருக்கிறார் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் கேட்டிருப்பீங்க, நீங்களும் சொல்லியிருப்பீங்க. ஆனால் கடவுள் ரொம்ப விரும்புகிறது அப்போ சொல்கிறது இல்லை. கடவுள் ரொம்ப விரும்புகிறது நீங்கள் விழும்போது சொல்கிறது தான். நீங்கள் விழும்போது சொல்லணும் கடவுள் எங்கூட இருக்கிறார். அது சொல்கிறதுக்கான மனசு வராது. விநாயகரை நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, விநாயகர் உங்களுக்குள்ளே செயல்பட்டால், நிச்சயமாக நான் சொல்கிறேன், நம்ம அந்த அந்த யானை தலையை வச்சு அந்த உருவத்தை பார்த்து கும்பிட்டுட்டு போயிட்டே இருக்கிறோம். ஆனால் அந்த யானை தலை எப்படி வந்தது, அதுக்கு முன்னாடி எவ்வளோ அற்புதமான கடவுள், எவ்வளவு அற்புதமான முழுமுதற் கடவுளாக அவர் நிற்கிறாரு. ஏன் அவர் முழுமுதற் கடவுளாக நிற்கிறாரு? மனிதர்கள் கூட அப்படி இசைந்து நடந்து மனிதர்களை நடத்துபவர் என்பதை இன்னும் தெரிஞ்சுக்கல நிறைய பேர். அதனால்தான் இந்தியில் கணபதின்றாங்க. கணபதினா ஜனங்களின் பதியாக இருக்கிறார். அப்போ நம்மளுடைய பதியாக இருக்கிறார். அதாவது நமக்கு எல்லாம் சொல்லிக் கொடுத்து நம்ம கூட நடக்கிறவராக இருக்காருன்றதை இன்னும் புரிஞ்சிக்கல. ஜனங்க சாமி கும்பிட்டு அப்படியே போயிடுறாங்க. நாங்கள் என்ன சொல்கிறோம், அவரை புரிஞ்சு அவர் கூட நடக்க தொடங்குங்க. அப்போ தான் தெரியும் விநாயகர் ஜெயிக்கும் போது மாத்திரம் சத்தமாக சொல்கிறவர் கிடையாது. நீங்கள் தோற்று கீழே விழும்போது கூட உங்கள் கூடையே விழறவர். அது தெரிஞ்சுக்கணும். கூடவே விழறவர். நீங்கள் விழும்போது உங்கள் கூடயே விழறாரு. தம்பி நான் உங்க கூடவே இருக்கிறேன், தங்கச்சி நான் உங்க கூடவே இருக்கிறேன்றாரு. மகளே நான் உங்க கூட இருக்கிறேன், மகனே நான் உங்க கூட இருக்கிறேன்றாரு. நீங்கள் விழும்போது, பிரச்சனையில் விழும்போது, இல்லை நீங்கள் வீக்னஸில் விழும்போது, நீங்கள் என்ன தப்பு செஞ்சு விழும்போதும் அவர் கூடவே இருப்பார். எப்போ இருப்பார்னா, உண்மையாகவே அவர் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இருப்பார். அதான் ரொம்ப முக்கியம். புரிந்து கொள்ளாமல் இருக்கிறாங்க பாருங்கள், அவங்க கூட அவர் இருக்கவே மாட்டார். அவங்க கூட இருக்கவே முடியாது. புரிஞ்சாதானே கூட இருக்க முடியும். நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் கூடயே இருப்பார். அப்போ விழும்போதும் அவர் கூடயே இருப்பார். உங்களுக்கு எதனா பிரச்சனை வந்தாலும் கூடவே இருப்பார். உங்களுக்கு எதனா ஒரு திடீர்னு ஒரு நோய் வந்துச்சு, அட்டாக் பண்ணிச்சுன்னு வச்சுங்களேன், கெட்ட சக்தி அட்டாக் பண்ணணும்னு வச்சுங்களேன், உங்கள் கூடவே அவர் இருக்கிறாரு. இது எவ்வளோ பேருக்கு தெரியும்? தெரியாது. எதனா ஒன்று வந்துடுச்சுன்னா, எவனோ ஒன்று ஆகி கீழே விழுந்துட்டாங்கன்னா உடனே நம்ம சொல்லுவோம், ஐயோ கடவுளை கை விட்டுட்டிங்களா, என்ன கடவுளை இப்படி பண்ணிட்டீங்க, என்ன இப்படி பண்ணிட்டீங்க அப்படி தான் கேட்போம். இல்லை அப்படி கேட்கவே கூடாது. நீங்கள் எங்கூட இருக்கிறீங்க, அதனால் நிச்சயமாக என்னை எழுப்பிடுவீங்கன்னு சொல்லிகிட்டே இருக்கணும். நீங்கள் என்ன வீக்னஸில் கீழே விழுந்தாலும் சரி, தவறு செய்தாலும் சரி, நிச்சயமாக சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தை இருக்குது. அந்த வார்த்தை சொன்னால் மட்டும்தான் தப்பிப்பீங்க. எந்த வார்த்தைன்னா, அவர் என் கூட இருக்கிறார், கடவுள் என் கூட இருக்கிறார், விநாயகர் என் கூட இருக்கிறார், விநாயகர் நிச்சயமாக என்னை காப்பாற்றிடுவார், நான் தப்பு பண்ண அப்போ கூட என்னை காப்பாற்றிடுவார் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நிச்சயமாக உங்களை காப்பாற்றி உங்களை தூக்கிடுவார். ஆனால் நிறைய பேர் அது சொல்கிறதே கிடையாது. எல்லாம் அவங்க தான். எல்லாம் தவறு செஞ்சாலும் அவங்க தான், விழுந்தாலும் அவங்க தான். எல்லாத்துக்குமே அவங்களே நினச்சிக்கிட்டு எப்போ பாரு வேதனைப்பட்டுக்கிட்டு உட்காந்துருக்காங்க பாரு. யார் வேதனைப்பட்டு உட்காந்துருக்காங்களோ உண்மையாகவே அவங்க நினைக்கிறவங்க ரொம்ப சுயநலவாதிகள். ஆக்சுவலாக உண்மையாக பார்த்திங்கன்னா சரியான சுயநலவாதிகள். யார் ரொம்ப வேதனையாக இருக்காங்கன்னு பாருங்கள். பிரச்சனையில் ரொம்ப வேதனையாக இருந்தாங்கன்னு பயங்கர சுயநலவாதிகள்னு அர்த்தம். சுயநலவாதி எப்படின்னா, தான் தான் எல்லாம் செஞ்சு தான் தான் எல்லாம், நான் பாடுபடுறேன், எனக்கு கஷ்டமாக இருக்குது, நான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால தான் அவங்க கவலைப்படுறாங்க.
எப்போ கவலைப்படாமல் இருப்பீங்க தெரியுமா? என் கூட விநாயகர் இருக்கிறாரு. ஓகே. நான் விழுந்துட்டேன். என் கூட விழுந்துட்டுருக்கிறாரு. எனக்கு நெறைய பிரச்சனை. என் கூட அவர் வந்துட்டுருக்கிறாரு. அப்படின்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கங்களேன், நிச்சயமா வருத்தப்பட்டு, வேதனைப்பட்டு அழவே மாட்டீங்க. எழும்பி நிப்பீங்க. என் கூட அவர் இருக்கிறாரு. அதனால திருப்பி என்னை எழுப்பிடுவாரு. நிச்சயமா என் பிரச்சனை தீரும். என் கூட அவர் இருக்கிறார். என் கூட அவர் இருக்கிறார். என் கூட விநாயகர் இருக்கார். என் கூட விநாயகர் இருக்கிறார். இத சொன்னீங்கன்னா தப்பிச்சிருவீங்க. இத தெரிஞ்சுட்டு தான் சொல்ல முடியும். உள்ள புரிஞ்சுட்டு தான் சொல்ல முடியும். அதுக்கு தான் வந்து பார்க்க சொல்றோம். அதுக்கு தான் புரிஞ்சுக்க சொல்றோம். அதுக்கு தான் வந்து கேளுங்கன்னு சொல்றோம். ஆனா, இதுக்கு நீங்க தயாராகலைன்னா, நிச்சயமா நீங்க புரிஞ்சுக்க முடியாது. புரிஞ்சுக்கலன்னா, நீங்க ஒருபோதும் உங்க கஷ்டம், உங்க பிரச்சனை வரும்போது சொல்லவே முடியாது. அந்த மாரி சொல்லணும்னா, நீங்க வரணும், கேட்கணும். வாரத்தில 1 நாள் டைம் எடுத்துட்டு வரணும். நிச்சயமா வந்து கேட்கணும். "இல்ல சார், அதுக்கெல்லாம் டைமே இல்ல சார்." அப்படின்னா அப்படின்னா நீங்க எந்த காலத்துலயும் சொல்லவே மாட்டீங்க. பிரச்சனை வரும்போது சொல்லவே மாட்டீங்க. விநாயகர் என் கூட இருக்கிறார். அது சும்மா வார்த்தையெல்லாம் சொன்னா நடக்காது. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லணும். இருதயத்தோட ஆழத்திலிருந்து சொல்லணும். இருதயத்தில வந்து ஆழத்திலிருந்து சொல்லணும்னா, அவர் இருதயத்தின் ஆழத்தில வந்து உட்காரணும். இருதயத்தில ஆழத்தில அவர் வந்து உட்காரணும்னா, அவர சரியா புரிஞ்சுக்கணும். அவர சரியா புரிஞ்சுக்கணும்னா, சரியா கேட்கணும். இவ்வளவும் இருக்குது. அதுக்கு சரியா கேட்டீங்கன்னா, எல்லாமே சரியாயிடும். சரியா புரிஞ்சு கேட்டு, நான் நிச்சயமா இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு, கவுண்டர் ஆர்குமெண்ட் செஞ்சு, எதிர்ப்பு பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கங்களேன், முன்னாடி போவே முடியாது. எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நீங்க எதிர்த்து பேசி எங்ககிட்ட தூர போனீங்கன்னா, எங்களுக்கு எந்த நஷ்டமும் கிடையாது. ஏன்னா, நீங்க வர்றதால நாங்க ஃபீஸும் சார்ஜ் எல்லாம் பண்ணல. எல்லார்ட்டயும் சார்ஜ் பண்றாங்கல்ல. 8,000 10,000 சார்ஜ் பண்றாங்கல்ல. அந்த மாரி எதுவுமே கிடையாது. அதனால எங்களுக்கு கவலையே கிடையாது. அவங்களுக்கு தான் ரொம்ப கவலை வேணும். அவங்க தான் அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பண்ணுவாங்க. ஐயோ! என்கிட்ட வாங்க, என்கிட்ட வாங்க, என்கிட்ட வாங்க. வேற ஒரு ஆள வச்சு அட்வர்டைஸ் எல்லாம் பண்ணுவாங்க. ஓ! இவர்கிட்ட போனீங்கன்னா உங்க பிரச்சனைலாம் தீரும். நம்ம அது மாரிலாம் சொல்றதில்ல. நமக்கு தேவையும் இல்ல. ஏன்னா வந்தா நாங்க சார்ஜும் பண்ணல. அதனால அட்வர்டைஸும் பண்ண வேண்டாம். நான் என்ன சொல்றேன்னா, நாங்க எதுக்கு சொல்றோம்னா, உங்கள காப்பாத்துறதுக்கு சொல்றோம். உண்மையாவே சுயநலம் இல்லாம சொல்றோம். இந்த சுயநலம் இல்லாம சொல்லும்போது, அத வந்து குறை சொல்லிக்கிட்டு, அது குற்றம் சொல்லிக்கிட்டு திரியிறீங்க. எனக்கு அதிசயமா இருக்கு. அதே டைம்ல 8,000 10,000 வாங்கிட்டு, அவங்க தோன்றதெல்லாம் சொல்லிக்கிட்டு, உங்கள ஏமாத்திட்டு, விநாயகர பத்தியே சொல்லாம, ஏதேதோ பேசிட்டு இருக்கிறாங்க நெறைய பேரு. ஆல் ஓவர் இந்தியா இருக்கிறாங்க. நெறைய குருங்க இருக்கிறாங்க. ஆனால், சரியான உண்மையை தெளிவா சொல்லிக் குடுக்குறோம். அதுவும் ஃப்ரீயா சொல்லிக் குடுக்குறோம். அத கேட்கறதுக்கு தயக்கமா இருந்ததுன்னா, கெட்ட சக்தி உங்கள எவ்வளோ தூரம் புடிச்சிருக்குது பாருங்க. கெட்ட சக்தி அங்கெல்லாம் கொண்டு போய் விடும். 8,000 குடுப்பீங்க, 10,000 குடுப்பீங்க, ஓடுவீங்க. ஸ்டார் ஹோட்டல்ல உட்காரு அதுக்கெல்லாம் ஓடுவீங்க. கெட்ட சக்தி எப்படி தந்திரம் பண்றான் பாருங்க. ஏன்னா, அங்க போனா அவனுக்கு தெரியும். என்ன இருந்தாலும் இவங்கள பிடிச்சிருவேன். போய் கேட்கட்டும் அப்படின்றான். ஆனால், இங்க கேட்டீங்கன்னா, நிச்சயமா உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். என்ன என்ன சொல்லிக் குடுக்குறோம்னு தெரிஞ்சுக்கங்க. விநாயகர் யாருன்றத தெளிவா சொல்லிக் குடுக்குறோம். அவரு எப்படி உங்க கூட வருவாரு? எப்படி அவர் கணபதி ஆனாரு? எப்படி ஜனங்களோட நடந்தாரு? எப்படி ஜனங்களுக்கு நன்மை செஞ்சாரு? எப்படி இப்பவும் கடவுள் பக்கத்துல உட்காந்துட்டு நமக்காக நன்மை செஞ்சுட்டுருக்கிறாரு? அப்படின்றத தெளிவா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, நிச்சயமா விழும்போது சொல்லுவீங்க, விநாயகர் என் கூட இருக்கிறார். தோத்து போம்போதும் சொல்லுவீங்க, விநாயகர் என் கூட இருக்கிறார். அப்பதான் ஜெயிக்க வைப்பாரு. ஆ ஏமாந்து போம்போதும் சொல்லுவீங்க, விநாயகர் என் கூட இருக்கிறார். நிச்சயமா அவர் திருப்பி உணர வைப்பாரு. திருப்பி ரிட்ரீவ் பண்ணுவாரு. திருப்பி கரெக்ட் பண்ணுவாரு. உங்கள சரி பண்ணுவாரு. தவறு பண்ணாலும் சொல்லணும், விநாயகர் என் கூட இருக்கிறார். அப்படின்னு சொன்னீங்கன்னா, நிச்சயமா அந்த தவற கரெக்ட் பண்ணுவாரு. அவர் அழகா கொண்டு வருவாரு. தண்டனைலாம் குடுக்க மாட்டாரு. பொய் சொல்றாங்க. தவறு செஞ்சா உடனே கடவுள் தான் குடுப்பாரு. யாருக்குன்னா, விநாயகர் தெரியாம இருக்கிறாங்க பாருங்க, அவங்களுக்கெல்லாம் தானா கிடைக்கும். ஏன்னா, அப்ப கூட அவரு குடுக்கல. கடைசக்தி அடிக்கும்போது அவர் பாதுகாப்பு கிடைக்காது. நமக்கு அவர் பாதுகாப்பு கிடைக்கும். அதனால விழுந்தாலும், எழுந்தாலும் விநாயகர் என் கூட இருக்கிறார் என்ற எண்ணம் உங்களுக்குள்ள வந்துட்டா, வெற்றி வாழ்க்கை உங்களை தேடி ஓடி வரும். எல்லாரையும் வரவேற்கிறோம். நன்றி, வணக்கம்.